பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எனக்கு அன்பானவர்களே, 121வது சங்கீதம் 7வது வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே தேவ மனிதனாகிய எலிசாவின் வார்த்தைகளின்படி செய்து அநேகந்தரம் தன்னை இஸ்ரவேலின் ராஜா தப்புவித்து கொண்டதை குறித்து தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக இப்படி தேவ மனிதனாகிய எலிசாவின் மூலம் தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜாவை, இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்து காப்பாற்றினபடியால் சீரியாவின் ராஜா தேவ மனிதனாகிய எலிசாவை பிடிக்கிறதற்காக மனுஷர்களை அனுப்பினான். எலிசா தோத்தான் என்கிற இடத்திலே இருக்கிறதாக அறிவிக்கப்பட்ட போது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த தேவ மனிதனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்பட்டு போகையில் இதோ பலத்த இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டு, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்த பொழுது உடனே அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை சுற்றிலும் பாதுகாவலாய் இருக்கிறதை மற்றவர்களுடைய கண்கள் காண கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவ மனிதனாகிய எலிசாவை பாதுகாக்கும்படிக்கு அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலையை சூழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் தந்திருக்கிற பாதுகாவலை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மற்ற ஜனங்களுடைய கண்கள் அதை காணும்படிக்கு, சத்துருக்களுடைய கண்கள் அதை காணும்படிக்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.